சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்லீஸ் தர்பார். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி மத்தியானம் எங்கள் வீட்டில் லஞ்ச் மெனு. இது லஞ்ச் மெனு, லஞ்ச் காம்போ, லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, வெரைட்டி ரைஸ், எப்படி வேணாலும் இதுக்கு நம்ம சூஸ் பண்ணிக்கலாங்க. என்கிட்ட கொஞ்சம் காய்கறிகள்லாம் கொஞ்சம் 1-2, கேரட்டில் 2, குடமிளகாவில் 1, உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி ஒன்று கொஞ்சம் கொஞ்சம் இருந்ததுங்க. மிக்ஸ்டு வெஜிடபிள் பிரியாணி தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில். அதுதான் பண்ண போகிறேன். எல்லா காய்கறிகளையும் நல்லா பொடியாக நீட்டாக நறுக்கி நல்லா கழுவி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேங்க. ஒரு 3-4 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீட்டாக நறுக்கியிருக்கேன். இதுக்கு காரம் வெறும் பச்சை மிளகாய் தாங்க சேர்க்க போகிறேன். அதனால் ஒரு 6 பச்சை மிளகாயை நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 2 தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி. இதுக்கு தாளிக்கிறதுக்கு வெரி ஃபியூவாக ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, இந்த கல்பாசி, இந்த மாதிரி எல்லாம் வெரி ஃபியூவாக ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. வாங்க இப்போ எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம். நான் 1 பாட் ரைஸை அப்படியே டைரெக்டாக பண்ண போகிறேன். பாசுமதி ரைஸை இந்த மாதிரி மெஷரிங் கப்பால் 1 கப்பு நல்லா குவிச்சு அளந்து எடுத்து நல்லா கழுவிட்டு குக்கிங் வாட்டரை சேர்த்து ஒரு 1/2 hour ஊற வச்சுருக்கேங்க. இது ஊறுற நேரத்தில் தான் இதுக்கு உண்டான காய்கறிகள் எல்லாத்தையும் நான் நறுக்கி ரெடி பண்ணிக்கிட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து ஃபஸ்ட்டு ஸ்பைசியை வெடிக்க விட்டுட்டு அப்புறம் ஒன்று ஆட் பண்ணி நம்ம செய்ய வேண்டியதாங்க. நான் எல்லாம் தாளிக்கும் பொழுது ஒன்று உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் செய்கிறேன். பாருங்கங்க, எண்ணெயும் நெய்யும் காஞ்சதும் அந்த ஸ்பைசி ஐட்டத்தை சேர்த்துட்டு வெங்காயம் பச்சை மிளகாயை சேர்த்து வதக்கிட்டு இருக்கேங்க. இது ஒரு கண்ணாடி பதம் வதங்கினா போதும். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து அந்த மசாலா வாசனை போனதும் இந்த காய்கறி எல்லாம் சேர்த்து வதக்குவோங்க. இப்போ பாருங்கங்க, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா இந்த மசாலா வாசனை போனதும் வதக்கிட்டு ஒரு எண்ணெய் பிரிஞ்சு வரும் இல்லையா, அந்த மாதிரி நேரத்தில் இந்த நறுக்கி வச்ச காய்கறியும் புதினாவையும் இதோட சேர்த்து இப்போ இதை வதக்கிட்டு இருக்கேங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் காய்கறியெல்லாம். கடைசியாக நம்ம அந்த ஊற வச்சுருக்கிற பாசுமதி ரைஸையும் இதோட சேர்த்து ஒரு வதக்கிட்டு 1 கப்புக்கு 2.5 கப்பு தண்ணி ஊற்றலாங்க. நம்ம குக்கரில் வைக்கிறதா இருந்தால் 1க்கு 1.25 இல்லை 2 கப்பு வைக்கலாம். 1.5லேருந்து 2 கப்பு. நம்ம இது 1 பாட் ரைஸாக பண்ணுறதுனால சாதம் வேகிறதுக்கு நமக்கு தண்ணி கொஞ்சம் கூட இருந்தால் தாங்க நல்லா பொலன்னு வெந்து வரும். ஸோ அதுக்காக தான் நான் 1 கப்புக்கு 2.5 கப்பு தண்ணி நான் ஊற்றுறேங்க. இப்போ இந்த குக்கிங் வாட்டரை சேர்த்தே தான் நான் அளந்து ஊற வச்சுருக்கேன் பாசுமதி ரைஸை. ஸோ இந்த தண்ணியை அப்படியே நம்ம அரிசியை வதக்கிட்டு தண்ணியை சேர்த்துட்டு உப்பையும் சேர்த்துட்டு இந்த கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மூடுறதுக்கு முன்னாடி எல்லாம் உப்பு, புளிப்பு, டேஸ்ட்டு எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு மூடி ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வைங்க. அடுத்த ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வைங்க. மொத்தமே ஒரு 20 to 25 மினிட்ஸ் தாங்க. அதுக்கு மேலே விடாதீங்க, அடியில் அப்படியே அடி பிடிச்சிருங்க. ஓகே, நான் எல்லாம் மூடும்போது உங்களுக்கு காமிச்சிட்டு நான் காட்டுறேன். இப்போ பாருங்கங்க, இந்த ஊற வச்ச அரிசியை தண்ணியெல்லாம் நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு வெறும் அரிசியை மட்டும் சேர்த்து ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் ரொம்ப வதக்குங்க. ரொம்ப போட்டு அரிசியை
கலக்கிறேன்னெல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா ஊறின அரிசி உடஞ்சி போயிடும். அப்புறம் நமக்கு அந்த பிரியாணி டைப்பில் பொலன்னு நீட்டாக வராதுங்க நமக்கு. ஜஸ்ட்டு ஹீட்டானால் போதும். ஏன்னா ஏற்கனவே இந்த காய்கறியெல்லாம் நல்லா வெந்து சூடாக தான் இருக்குது உங்களுக்கு. அதோடய தான் இந்த அரிசியை சேர்த்து கிளறோம். அதனால் ரொம்ப ஒன்றும் ஹீட் வச்சு வதக்காதீங்க. அண்ட் மோரோவர் அதுக்கு அளந்து ஊற்றுன அந்த தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேங்க. எப்பொழுதுமே பச்சை தண்ணியாக ஊற்றுறத விட இந்த மாதிரி கொதிக்க வச்ச தண்ணியை ஊற்றுனீங்கன்னா சீக்கிரம் உங்களுக்கு சாதம் வெந்து ரைஸ் நல்லா வருங்க சூப்பராக. இங்கே பாருங்கள், இப்போ அரிசியை போட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஆயிடுச்சு. போதும், அடியில் ஒட்ட ஆரம்பிக்குது. இதுக்கு மேலே இதை நம்ம வதக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ இந்த அளந்து வச்சுருக்கிற தண்ணியை இதில் ஊற்றிட வேண்டியதாங்க. நான் இன்னும் உப்பு சேர்க்கலை. இப்போ நான் உப்பை சேர்த்துட்டு உப்பு டேஸ்டெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு லெமன் ஜூஸ் புழிஞ்சிட்டு அப்படியே மூடி வச்சிட போகிறேங்க. ஓகே, பாருங்கங்க எல்லாம் சேர்த்துட்டேன். இப்போ மூடியை போட்டு மூடிட்டேன். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ், லோ ஃப்ளேமில் 10 மினிட்ஸ், மொத்தம் 20 to 25 மினிட்ஸ் தாங்க. நான் ரெடி ஆனது காட்டுறேன். இப்போ பாருங்கங்க, நல்லா சூப்பராக ஜம்முன்னு அழகாக வந்துருச்சுங்க. நல்லா பலன்னு இப்போ பாருங்கள், கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணிடுங்க. நான் ஒரு டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பும் திராட்சையும் வறுத்து இதோட நான் ஆட் பண்ணுறேங்க. செம்ம ரிச்சாக இருக்குங்க. நீங்கள் சாப்பிடும்போது இந்த முந்திரி பருப்பு திராட்சையோடு சேர்த்து சாப்பிட்ணும் நீங்கள். ஓகே, அவ்வளோதாங்க. என்னங்க, நல்ல சூப்பரான ஜுஜுபியான செம்ம டேஸ்டான மிக்ஸ்டு வெஜிடபிள் பிரியாணிங்க. பாருங்க, ஒரு முந்திரி பருப்பு, திராட்சை, கொத்தமல்லி இதோடு சேர்த்து சாப்பிட்டு பார்ப்போமா? பா, சூப்பராக இருக்குங்க. நல்லா சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கு. நல்லா இப்போ அப்படியே வாயில் ஒட்டுதுங்க. செமையா, உண்மையிலே அன்பிலீவபிள். நல்ல டேஸ்ட்டு. சொல்லிகிட்டே போகலாங்க. சாப்பிட இன்னும் சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு. இதோட இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்து நான் எப்படி தான் செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத என்னோடய ஸ்டைலில், என்னோடய வெர்ஷனில், இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை சேனலில் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஆல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோடய எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளோடு உங்களுக்கு உடனே அப்லோட் ஆகிடுங்க. என் பிளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்கள். நிறைய ஹெட்டிங்கில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நிச்சயம் அதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு ரெசிபி பிடிச்சிருக்கோங்க. நீங்கள் அதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி வந்தது, உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கங்க. எனக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுங்கங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அடுத்த ஒரு சூப்பரான பிரியாணி வெரைட்டிஸில் உங்களை நான் சந்திக்கிறேன். Have it. Yummy. See you next. Bye-bye.